அஸ்ஸலாமு அலைக்கும். 50 உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு சமபக்க முக்கோண தடம் பாய அடர்த்தி B ஐ உடைய சீரான காந்தப்புலம் உள்ள பிரதேசத்தை சீரான வேகம் V-யுடன் கடக்கின்றது. தடத்தில் தூண்டப்படும் ஓட்டமானது நேரத்துடன் மாறுவதை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. ஸோ பாருங்க, நான் கூட இதில் பேசிக்கொண்டிருக்கல, இதே மாதிரி கேள்விகள் ஆல்ரெடி நீங்க நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, தியரியில படிச்சிருப்பீங்க. இப்படி ஒரு சீரான காந்தப்புலத்துக்குள்ள ஒரு ஒரு தடம் ஒன்று மாறா கதியில இயங்குதான். இந்த தடம் மாறா கதியில நுழைந்து வெளியேறக்குள்ள இங்க தூண்டப்பட்ட மின்னோட்டத்துக்கான கிராஃபை பத்தி கேட்கிறாங்க. தூண்டப்பட்ட மின்னோட்டத்துக்கான கிராஃபை பத்தி கேட்கிறாங்க. ரைட், பாருங்க, நேரத்தோட தூண்டப்பட்ட மின்னோட்டம் இதுக்குரிய கிராஃப். முதலாவது, இவர் சீரான இந்த காந்தப்புலத்துக்குள்ள நுழையும் போதும் இந்த சீரான காந்தப்புலத்தை விட்டு வெளியேறும் போதும் தான் மின்னோட்டம் மின்னியக்க விசை தூண்டப்படும். ஏண்டா காந்தப்பாய மாற்றம் ஏற்படக்கூடதான் மின்னியக்க விசை என்ன செய்யும், தூண்டப்படும். அந்த அடிப்படையில நுழையக்குள்ள காந்தப்பாயம் அதிகரிக்கும், வெளியேறக்குள்ள காந்தப்பாயம் குறையும். நுழையக்குள்ள இந்த முக்கோண தடத்துக்குள்ள காந்தப்பாயம் அதிகரிக்கும், வெளியேறக்குள்ள முக்கோண தடத்துக்குள்ள காந்தப்பாயம் குறையும். நுழையக்குள்ள கூடுது, வெளியேறக்குள்ள குறையுதுண்டா தூண்டப்படுற மின்னியக்க விசை ஒன்று கொண்டு எதிர் திசையா இருக்கணும். ஏன்னா அதிகரிக்கிறது குறைகிறது, அப்ப ஒன்று கொண்டு எதிர் திசையில தான் மின்னியக்க விசை தூண்டப்படணும். அந்த அடிப்படையில முதலாவது விட, இரண்டாவது விட, மூணாவது விட வராது. 1, 2, 3 வராது. ஒன்று கொண்டு எதிர் திசையில மின்னியக்க விசை தூண்டப்படல. கூடக்குள்ளையும் குறையக்குள்ளையும் ஃபரடே லென்ஸிட விதிக்கமைய எதிர் திசையில தூண்டப்படணும். கூடக்குள்ள குறைக்கணும், குறைக்கக்குள்ள கூட்டணும். அப்ப எதிரெதிர் திசையில மின்னியக்க விசை தூண்டப்படணும் இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும். ஸோ 1, 2, 3 பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ், அப்ப அது வராது. அடுத்து 4, 5 4வது விட வராது. ஏன் 4வது விட வரணும்னா இது ஒரு சீரான சதுரத்தடமாக செவ்வகத்தடமாக இருக்கணும். சீரான சதுரத்தடம் அது அல்லது செவ்வகத்தடம் நுழைஞ்சால்தான் 4வது விட பொருத்தம். அப்ப அது அப்படி பார்த்தாலே இந்த கேள்வி பொருத்தமான விட 5வது. ஒன்னும் செய்ய தேவையில்லை, உண்மையை செஞ்சு பார்க்க தேவையில்லை. நாம 2021 50வது கேள்வியை அதை போட்டு வச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா சும்மாவே இந்த கேள்வியை செய்யலாம். அதாவது எந்த ஒரு எழுத்துமே தேவையில்லை, ஒரே ஒரு விஷயம் என்ன, நுழையக்குள்ள தூண்டப்படுற மின்னியக்க விசை, வெளியேறக்குள்ள தூண்டப்படுற மின்னியக்க விசை, அதே திசைப்படுத்தப்பட்ட காந்தப்புலத்துக்குள்ள வெளியேறக்குள்ள தூண்டப்படுற மின்னியக்க விசை ஒன்று கொண்டு எதிர் திசை. அப்ப தூண்டப்படுற மின்னோட்டம் மின்னியக்க விசையும் ஒன்று கொண்டு எதிர் திசை. அப்ப 1 பிளஸ்னா அடுத்தது மைனஸ். அப்ப முதலாவது, இரண்டாவது, மூணாவது வராது. 4வது விடையை பற்றி நாம் என்ன சொல்றோம்னா சீரான ஒரு செவ்வகத்தடம் அல்லது ஒரு சதுரத்தடம் என்றால்தான் 4வது விட மாறா மின்னியக்க விசை வரும். அப்ப 4வது வராது. அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட 5வது. விளங்குதா? அவ்வளவுதான் இந்த கேள்விகள். ஸோ நான் அதோட எக்ஸ்பிளைன் பண்ணது விடுறேன், ஏன்னா நீங்க தியரியில படிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா? ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.